இந்த வீடியோவில் உங்களோட ஃபர்ஸ்ட் வைப் கோடிங் ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி அதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் அந்த கோடை நாம் ஏஐ யூஸ் பண்ணி பில்ட் பண்ண போகிறோம். அது எவ்வளோ ஈஸி அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுக்கு இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு தேவை. இந்த டாக்குமெண்ட், இந்த கூகுள் டாக் ஓட லிங்க்கு கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். அங்கே போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டில் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஆக்ட் ஆஸ் த பெஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கோடர் இன் த வேர்ல்ட். ஓகே, ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் நீங்கள் பண்ண சொல்ல போகிறீங்க ஏ அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல நீ ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடராக இருக்கணும், இந்த உலகத்திலே த பெஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கோடராக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் ரைட் த கோட் யூஸிங் த டீட்டெயில்ஸ் பிலோ that I can execute on an online compiler. ஓகே, என்ன மாதிரி கோட் எழுதணும்னா நான் சும்மா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் ஒரு ஆன்லைன் கம்பைலரில் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அந்த அளவுக்கு ஈஸியாக நீ எழுதணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து எதுக்கு இந்த கோட் எழுத சொல்கிறோம்? பர்பஸ். we are going to perform the operation of flames. ஃப்ளேம்ஸ் சின்ன வயசில் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஒரு பையனோட பேர் ஒரு பொண்ணோட பேருக்கு போட்டு பார்ப்போம் இல்லையா? ஃப்ரெண்டு, லவ், அஃபெக்ஷனு, மேரேஜு, எனிமி, சிஸ்டர் அப்படின்ட்டு ஜாலியாக இருக்கும் இல்லையா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு. என்ன கனவு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கோடிங் ப்ராஜெக்டாக இந்த ஃப்ளேம்ஸை நான் வந்துட்டு பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் எனக்கு பல வருஷமாக நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்திருக்கேன். அது பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் இப்போது இந்த ஏஐன்ட்டு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம், ஏஐ யூஸ் பண்ணி கோடு எழுதணுன்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பண்ணது தான் போயிட்டு எனக்கு ஃப்ளேம்ஸை நீ எழுதித்தா கோடா அப்படின்ட்டு நான் கேட்டேன். சூப்பராக பர்ஃபெக்டாக எழுதி தந்தது. அதை தான் இப்போ நீங்கள் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஆல்ரைட், ஸோ சொல்கிறேன். we are going to perform the operation of flames by comparing a boy's name and a girl's name. அவ்வளோதான் பர்பஸ் என்னட்டு. ஸோ இப்போது இன்புட் என்ன, அவுட்புட் என்ன வரணுன்ட்டு அதுக்கு கிளியராக சொல்லணும் இல்லையா? ஸோ டேக்ஸ் ஒன் இன்புட் ஃப்ரம் த கமாண்ட் லைன் which is the name of the boy. முதல்ல பாயோட பேர் என்னன்றதை கேட்டு வாங்கிக்கோ. தென் கெட்ஸ் த நெக்ஸ்ட் இன்புட் as the girl's name. அதுக்கப்புறமா கேர்ள்ஸ் நேமை வாங்கிக்கோ. அதுக்கப்புறமா ஸ்பெசிஃபிக்லி டைரக்டிங் த யூசர் அண்ட் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி பேரை வாங்கணும். சும்மா போயிட்டு என்டர் அப்படின்ட்டு சொன்னால் நம்மளுக்கு புரியாது இல்லையா? என்டர் த பாய்ஸ் நேம் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுக்கு புரியும். ஸோ அதை கேட்டு நீ ப்ராப்பராக கேட்டு வாங்கணும் யூசர் கிட்ட அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து அவுட்புட்டு டிஸ்பிளே த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளேம்ஸ் கால்குலேஷன் ஆஃப் த பாய்ஸ் அண்ட் த கேர்ள்ஸ் நேம். மேரேஜா, எனிமியா, சிஸ்டரா, அஃபெக்ஷனா, லவ்வா இல்லை ஃப்ரெண்டா அப்படின்றது வந்துட்டு சொல்லும். அண்ட் ஆல்சோ இன் தி அவுட்புட் ஈச் டிஸ்பிளே. ஓகே, அண்ட் ஆல்சோ இன் தி அவுட்புட் டிஸ்பிளே ஈச் ஸ்டெப் ஆஃப் த கால்குலேஷன். நம்ம கால்குலேஷன் ஒன்று ஒன்றா அது எப்படி பண்ணுதுன்றதையும் பார்த்துக்கிட்டே வர மாதிரி நீ எனக்கு காட்டு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இல்லைனா அது ஒரு 2 பேர் நம்ம கொடுத்த உடனே திடீர்னு எனிமி அப்படின்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன இது சம்மந்தமே இல்லாமல் எனிமின்னு சொல்லுதுன்ட்டு தெரியாது. ஆனால் ஒரு ஸ்டெப்பும் ஓகே, இது வந்துட்டு இத்தனை காமன் வேர்ட்ஸ் இருக்குது, இத்தனை வேர்ட்ஸை நான் அடித்தேன், அதுக்கப்புறமா இதை வந்து நான் இப்படி ரொட்டேட் பண்ணி ஒன்று ஒன்றா நான் அடிச்சுக்கிட்டே வந்தேன், அதுக்கப்புறமா கடைசியில் இந்த ஒரு லெட்டர் மட்டும் தான் மிஞ்சிச்சு, அதுதான் இதுக்கான ரிசல்ட் அப்படின்ட்டு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ எடுத்து இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். Ctrl+C கொடுத்துட்டு நான் காப்பி பண்ணியாச்சு. இப்போது அடுத்து ஒரு ஏஐ டூல் நம்மளுக்கு வேணும். சேட் பேஸ்ட் LLM ஒன்று இருந்தால் போதும். ஒன்றும் இல்லை, ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். ChatGPT, Perplexity, அப்புறம் Claude இருக்குது, Gemini இருக்குது, கூகுளோடது, அது மாதிரி நிறையா இருக்குது. Grok கூட இருக்குது. உங்களுக்கு எது ஃபேவரபிளோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் எதில் உங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்கோ எடுத்துக்கலாம். பெய்டு வெர்ஷன் போகணுன்ற அவசியமே இல்லை. இருந்ததுன்னா நல்லது, பட் ஏன்னா நிறையா நம்ம ஃபியூச்சரில் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். பட் பெய்டு வெர்ஷன் இருந்தால் போதும், ஃப்ரீ வெர்ஷன் இருந்தால் போதும். சாரி, நான் இப்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெர்ஷனில் தான் பண்ணி காட்ட போகிறேன். டேரெக்டாக போய்ட்டு ChatGPT-யை நான் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். அதுக்கடுத்து இது ChatGPT லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது சைன்இன் பண்ண சொல்லும். ஸோ பண்ணிடலாம். இன்னும் இப்போது சைன்இன் தானே. ஸோ லாகின் பண்ணிவிட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு ChatGPT 5க்கான ஆக்சஸ் கிடைக்கும். அண்ட் ChatGPT 5 கொஞ்சம் எல்லா வேர்ஷன்ஸோட கோட் எழுதுது. இப்போது நீங்கள் இந்த வீடியோ நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன் இல்லையா, ஆகஸ்ட் 18 இந்த வீடியோ எடுக்கிறேன். அப்போது நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு அதை பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ChatGPT 6 வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வேர்ஷன் வந்திருக்கலாம். ஸோ இப்போது நான் வந்துட்டு அலெக்ஸ் சொல்கிறேன். என் பர்த்டே நீ இது கேட்குற, சரி ஓகே, 04/08/1991. எனிஹோ, அது சின்ன குழந்தையா இல்லை பெரியவங்களான்ட்டு பார்க்குறதுக்காக கேட்கும்னு நினைக்கிறேன். பட் எனிஹோ, யா கொடுக்குறீங்கன்னா 18 வயசு ஃபேக் பர்த் டேட் கொடுக்குறீங்கனாலும் 18 வயசுக்கு மேலே இருக்கிற மாதிரி கொடுங்க. அது கீழே கொடுத்தீங்கன்னா வேறு ஏதாவது வந்துடும். ஓகே, ஸோ ChatGPT ப்ளஸ் வேணாம் போதும். ஸோ நம்ம இப்போ இங்கே காப்பி பண்ணோம் இல்லையா, இந்த இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணி சென்ட் கொடுத்துருவோம். ஓகே, இப்போது
இதெல்லாம் ஆக்சுவலாக ChatGPT-5 இந்த திங்கிங்லாம் வருது பார்த்தீங்களா, கன்சிடரிங் JavaScript கோட் ரிக்வயர்மெண்ட்ஸ், இந்த மாதிரி அது என்ன யோசிக்குது, அது என்ன பண்ணி பார்க்குது, அது ஆக்சுவலாக பண்ணி பார்த்து கோடு எழுதி அந்த கோடை எடுத்துகிட்டு போய் ரன் பண்ணிவிட்டு அவுட்புட் வருதா இல்லையான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து திருப்பி கரெக்ட் வெர்ஷன் ஆஃப் த கோடை வந்து தரும். சப்போஸ் தப்பான வெர்ஷன் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓகே இது இப்போ இப்படி வருது, எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு அதுவே ரீகரெக்ட் பண்ணி எழுதும். ஸோ இந்த செல்ஃப் கரெக்ஷன் எல்லாமே ChatGPT-5 தான் வந்துட்டு உங்களுக்கு பாசிபிள். அதுக்கு முந்தின வெர்ஷன்ஸ்லாம் பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு இது வந்துட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷனில் எப்பவுமே ட்ரை பண்ணுங்கள். சேம் திங் ChatGPT-5 பண்ணுறீங்கனாலும் சரி, பெர்ப்ளெக்சிட்டியில் பண்ணுறீங்கனாலும் சரி, கிளாடில் பண்ணுறீங்கனாலும் சரி, கிராக்கில் பண்ணுறீங்கனாலும் சரி, ஜெமினியில் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது டூல் டீப் சீக்லாம் கூட இருக்குது. ஸோ அதிலலாம் பண்ணுறீங்கன்னா சரி, லேட்டஸ்ட் வெர்ஷனில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். லேட்டஸ்ட் ஃப்ரீ வெர்ஷனில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெய்ட் வெர்ஷனும் வாங்கிக்கோங்க. ஓகே, நம்ம இதுக்கு அடுத்து நிறைய யூஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ உங்களுக்கு இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் லேர்னிங் தீஸ் அமேசிங் ஸ்டஃப், கோட ChatGPT மாதிரி டூல்ஸை வச்சு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா பெய்ட் வெர்ஷன் வாங்குறது நல்லது. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, ஏர்டெல் யூஸராக இருந்தீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி பெய்ட் வெர்ஷன் 1 இயருக்கு ஃப்ரீ உங்களுக்கு. ஸோ அதை அவைலபிள் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ChatGPT அப்படி பெர்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு ஏர்டெல் யூஸராக இல்லைன்னா நீங்கள் ChatGPT-யை வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஓகே, ஸோ இப்போது இது கோடு எழுதிருச்சு. ஓகே, எழுதிக்கிட்டே போகுது. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக எழுதுது. இவ்வளோ ஸ்பீடாக நம்மளால் எழுத முடியுமா? இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டை நாம் எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல கோடராக்கு ஒரு வாரம் ஆகிடும். இப்போ நம்ம வந்து இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறோன்னா 1 மாதம் 2 மாதம் கூட ஆகும் இந்த மாதிரி கோடை எழுதுறதுக்கு. ஓகே, ஸோ எழுதியாச்சு. இப்போது நான் இதை அப்படியே காப்பி, இந்த ஒரு பட்டன் தான் காப்பி, அப்படியே காப்பி நேரம் எடுத்துகிட்டு போய் நேற்றுக்கு இங்கே கோடு எழுதணும் தெரியுமா, இந்த இதில் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட், Ctrl+C Ctrl+V, அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? இப்போது என் மண்டை கொஞ்சம் இங்கே நவுத்திக்கிறேன். அப்போ உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைட் தெரியும், கன்சோல் தெரியும். ஸோ நான் ரன் கொடுக்குறேன். ஸோ இங்கே எரர் சொல்லுது. ஒய் ஓகே, இப்போ இந்த மாதிரி எரர் வந்து வச்சுக்கோங்களேன், நல்லது. இப்போது இதை அப்படியே காப்பி பண்ணி எனக்கு கோட் அது வேறு ஏதாவது எசக்க பூசக்கா காமிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, திஸ் இஸ் தி எரர் ஐ ஆம் சீயிங் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ இந்த எரரை முதல்ல போய் காப்பி பண்ணிப்போம் நம்ம. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி இப்போது திஸ் இஸ் ஹவ் யூ டீபக் ஆல்சோ. இப்போ சப்போஸ் நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வரல அப்படின்னா இந்த மாதிரி அது வந்துட்டு அது வேறு ஏதாவது கமாண்ட் லைன் ப்ராம்ப்ட்லேயே நீங்கள் வந்துட்டு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு அப்படி வேணாம், நம்ம அப்படி கேட்கல இல்லையா, கரெக்டாக எப்படி பண்ணணுன்றதை இப்போது நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி இதுக்கிட்ட பேசி என்ன எரர் வருதோ அந்த எரரை நம்ம டீபக் பண்ணி ஆக்சுவலாக வேலையை செஞ்சு முடிக்கலாம் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அண்ட் இப்போது அது மாற்றி எழுதுதான்ட்டு பார்ப்போம். சப்போஸ் தப்பு பண்ணிருச்சு அப்படின்னா ஆர்குமெண்ட் இல்லாமல் இப்போது தப்பு ஆர்குமெண்ட்லாம் பண்ணிச்சு. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, Ctrl+A delete, அவ்வளோதான். Ctrl+A எல்லாத்தையுமே delete பண்ணிவிட்டு திருப்பி இப்போது Ctrl+V கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போது ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்டர் த பாய்ஸ் நேம்னு கேட்குது. நம்ம என்ன கொடுக்கலாம், ஜோசப் விஜய். என்டர் த கேர்ள்ஸ் நேம் சங்கீதா. அவங்க ஃபுல் நேம் எனக்கு என்னன்னு தெரில, லெட் இட் பி சங்கீதா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அஃபெக்ஷன். ஓகே, இப்போ பாருங்கள் சூப்பராக எழுதிருக்கு, சானிடைசர் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த கேபிட்டல் ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்திருக்கு. அதுக்கடுத்து எக்ஸ்பேண்ட் டு லெட்டர்ஸ், இது ஒரு அரேவாக பில்ட் பண்ணியிருக்கு. அரேனா என்னன்ட்டு நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். அண்ட் இப்போது அந்த காமன் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி பாயில் லெஃப்ட் ஓவர் SEHA வந்து காமனாக இருந்திருக்கு ரெண்டுத்துலையும். ஸோ அதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுச்சு. ஸோ மீதி பேலன்ஸ் லெஃப்ட் ஓவர்ஸ். அதுக்கப்புறமா கம்ப்யூட் ஃப்ளேம்ஸ் கவுண்ட். ஸோ 7 பாயில் 5 கேர்ளில் 12. அதுக்கடுத்து ஃப்ளேம்ஸ் எலிமினேஷன் பிகின்ஸ் 12. ஸோ முதல்ல வந்துட்டு முதல் ரவுண்டில் எஸ் ரிமூவ் பண்ணியிருக்கு. அடுத்து L, அடுத்து F, அடுத்து E, அடுத்து M, கடைசியில் A மட்டும் நிற்குது. அஃபெக்ஷன் சூப்பராக இருக்குதா? இப்போ திருப்பி இன்னொரு பேருக்கு நம்ம இதை ரன் பண்ணுவோம். அவ்வளோதான், சிம்பிள் ரன், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ சப்போஸ் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துருதுன்னா அது என்ன எரர் வருதுன்றதை காப்பி பண்ணி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி எங்கே பேஸ்ட் பண்ணி அதுக்கிட்ட கேளுங்க, எனக்கு இப்படி வேண்டாம் எனக்கு இப்படி வேணும் அப்படின்ற மாதிரி மாற்றி கேளுங்க, அதுவே பண்ணி தந்துடும். அதுக்கப்புறமா அதை காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிப்ளிட்டில் வேலை பக்காவாக முடிஞ்சிடும். ரைட், இப்போது நம்ம என்ன பண்ணலாம், அஜித் குமார், ஐயோ ஜுமார் இல்லை குமார், எஸ், கேர்ள்ஸ் நேம் ஷாலினி, அவங்க ஃபுல் நேம் எனக்கு தெரில, மேரேஜ், நைஸ். ஓகே, அடுத்து இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். விக்னேஷ் சிவனா போட்டு வைப்போம், காசா பணமா
நயன்தாராவோட ஃபுல் நேம் கூட வேறு ஏதோ மரியம் குரியன்லாம் வரும். எனிஹோ இப்போதைக்கு ஃபார் நேம் சேக் நயன்தாரான்ட்டே இருக்கட்டும். மேரேஜ் வெரி நைஸ். ஆல்ரைட், கோ ஹேவ் ஃபன் கைஸ், திஸ் இஸ் அமேசிங் இல்லையா? இப்போ நான் அடுத்து என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இப்போது இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு ப்ராஜெக்ட் இருக்கும் இல்லையா மைண்டில். இப்போ எனக்கு வந்து ஃப்ளேம்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு கோடை எழுதி இந்த மாதிரி ரன் பண்ணணும்ப்பா, இதை பார்த்தா நான் வந்து செம்மையாக ஃபீல் பண்ணுவேன்ப்பா அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை சின்ன வயசில் இருந்தே இல்லையா. உங்களுக்கு இந்த மாதிரி கோடை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கலாம். அது வந்துட்டு கிரிக்கெட் சம்மந்தமாக இருக்கலாம், சினிமா சம்மந்தமாக இருக்கலாம், வேறு கேம்ஸு, எனிதிங் இட் கேன் பி. எதுவும் அதை நீங்கள் உங்கள் ப்ராம்ப்டில் இப்போதைக்கு உங்களோட ஓன் வேர்ட்ஸில் இதே ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி எழுதி பாருங்கள். அதை கோடில் நீங்கள் ரன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதோட அவுட்புட் எப்படி வருதுன்ற பாருங்கள். திருப்பி எரர்ஸ் வந்ததுன்னா எனக்கு இப்படி வேணாம் எனக்கு அப்படி வேணும் அப்படின்ற மாதிரி அதை கரெக்ட் பண்ணி அதுக்கிட்ட வேலை வாங்கி இந்த கோடை எழுத ட்ரை பண்ணுங்கள். அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அண்ட் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு கமெண்ட்டை இந்த வீடியோ கீழே போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் Alex signing off. Take care. Bye-bye.